ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த துணிக்கைகள் வழியாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அகிதோப்பேலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அகிதோப்பேல் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 16, 17, 18 அதிகாரத்தில் இவரை பற்றி வருது. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவீது ராஜாவுக்கு மிகப்பெரியதான அட்வைசர், அதாவது ஆலோசனை சொல்லக்கூடியவர். இவருடைய ஆலோசனை குறித்து வசனம் சொல்லுகிறது, அகிதோப்பேலின் ஆலோசனை அந்நாட்களிலே கர்த்தருடைய ஆலோசனையை போல் இருந்ததா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 16 அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது அந்நாட்களிலே அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்ததாம். அவ்வளவு பர்ஃபெக்ட், அவ்வளவு ஞானம் உள்ளவர். ஆனால் இந்த அகிதோப்பேலுடைய வாழ்க்கையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த அகிதோப்பேல் என்கிறதான மனுஷன் இவ்வளவு ஞானத்தில் நிறைந்தவர். தாவீது ராஜாவே ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு. அங்க 2 பேர் இருக்கிறாங்க, ஊசாயின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அகிதோப்பேல்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே அட்வைசர்ஸ். நீங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 27 அதிகாரத்தில் வாசிச்சீங்கன்னா அங்க இவங்க 2 பேருமே தாவீது ராஜாவுக்கு அட்வைசரா இருந்தாங்கன்னு இருக்கு. இந்த 2 பேரும் அட்வைசரா இருந்து இவ்வளவு தூரம் இருக்கும்போது இதுலயும் அகிதோப்பேல் ரொம்ப மேல. அவருடைய ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்ததா. அப்படியே ப்ராஃபசி, தேவன்கிட்ட கேட்டு சொன்னா எப்படி இருக்குமோ அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும், அவ்வளோ ஞானம். அப்படிப்பட்ட ஞானம் உள்ள அகிதோப்பேலுடைய வாழ்க்கை முடிவை நீங்க பாத்தீங்கன்னா அவர் தூக்கு போட்டுக்கொண்டு செத்து போனார்னு இருக்கு. இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கை, அறிவாளிகள் ஞானம் உள்ளவருடைய வாழ்க்கை முடிவு ரொம்ப கொடுமையாக இருக்கிறது, முடிவு சங்காரமாக இருக்கிறது. ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அகிதோப்பேலுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். இந்த அகிதோப்பேல் தாவீது ராஜாவோட இருக்கும்போது அவருடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுக்கப்பட்டது. இன்னைக்குமே இதே மாதிரி ஒரு சிஸ்டம் எல்லா கம்பெனிஸிலும் உண்டு. அதாவது அட்வைசர், லீகல் அட்வைசர்னு ஒன்று வச்சிருப்பாங்க, லீகல் அட்வைஸ் கொடுக்குறவங்க. இது மட்டும் இல்லாம கம்பெனிக்கு வேற விதமான ஆலோசனை கொடுக்குற அட்வைசர்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்கும், எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த அட்வைசர்ஸ் கமிட்டியில் இருக்கக்கூடியவர்கள்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாம்பவான்களாக இருப்பாங்க. ஆனால் உலக ஞானம் நிறைந்த அட்வைசர்ஸ் கமிட்டியில ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நீங்க அப்படி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஆலோசனை பெரும்பாலும் அங்க எடுபடாது, பல நேரங்களில் எடுபடாது. என்ன காரணம் தெரியாது. ஏங்க தேவனுடைய ஞானம் வெளிப்படுது, கர்த்தருடைய ஞானம் வெளிப்பட்டு தான் நீங்க அங்கே அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீங்க, அங்க இருந்தாங்க. பல நேரங்களில் உங்களுடைய ஆலோசனை அங்க எடுபடாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அகிதோப்பேலுடைய ஆலோசனை தாவீதோடு இருக்கிற வரைக்கும் அது எடுபட்டது. எப்பொழுது அகிதோப்பேல் அப்சலோமோடு கூட சேர்ந்து கொண்டானோ, தாவீதுக்கு எதிராக, இன்னும் சொல்ல போனால் தேவனுக்கு எதிராக, தேவ சித்தத்துக்கு எதிராக அவன் சேர்ந்து கொண்டானோ, பல நேரங்களில் அவருடைய ஆலோசனைகள் என்ன செய்யப்பட்டது, அங்கிருந்து தள்ளிவிடப்பட்டது. அவனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. நமக்கு ஆண்டவர் பெரிய கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு, பெரிய தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் அகிதோப்பேலை போல பெஸ்ட் அட்வைசரா கூட இருப்பாங்க. ஆனால் அவர்கள் அட்வைஸ் நமக்கு பல நேரங்களிலே தேவைப்படாததாக காணப்படுகிறது, தள்ளப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னா நீங்க யாருக்கு ஆலோசனை கொடுக்குறங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயமே. அங்கதான் விஷயம் இருக்கு. ஆலோசனை கொடுக்கிறது, அந்த ஆலோசனை எவ்வளவு முக்கியமானது என்பதை விட யாருக்கு கொடுக்கிறோம், அதை அக்செப்ட் பண்றவங்களுக்கு கொடுக்கிறோமா, தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்கிறோமா. இப்ப அப்சலோமே ஒரு இடத்துல அகிதோப்பேலை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீங்க என்ன சொல்றீங்க, தாவீதை பிடிக்க போறோம், நீங்க என்ன சொல்றீங்க, உங்க ஆலோசனையை சொல்லுங்கன்னு கேட்கிறார். அப்ப அகிதோப்பேல் அற்புதமான ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் அதை அவமாக்கி போடுறாருன்னு இருக்கு. காரணம் என்ன, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆள் தப்பான ஆள். பல நேரங்களில் சிலர் என்னட்ட சொன்னதை நான் இப்போ இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வரதுனால சொல்றேன். பல வேலைகள் இந்த மாதிரி ஹெச்ஆரா இருந்திருப்பாங்க, சிலருக்கு அட்வைசரா இருந்திருப்பாங்க. திடீரென்று அந்த வேலையை விட்டு அவங்களை தூக்கிடுவாங்க, இல்ல அவங்களுடைய ஆலோசனைகள் அங்கே எடுக்கப்படாமல் போயிருக்கும். என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, அவர்கள் கொடுக்கிற ஆலோசனை சரியானதாக தான் இருக்கும், அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை விட மோசமான ஒரு ஆலோசனை இருக்கும், நமக்கே கண்ணுக்கு முன்னாடி தெரியும், அந்த ஆலோசனையை விழுந்து போவாங்க. இப்படி ஆலோசனையில விழுந்து போன எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். காரணம், இந்த ரைட் பர்சன் கிட்ட நாம இருக்கணும். ராங் பர்சன் இருக்கும் போது நம்ம ஆலோசனை எவ்வளவு வேல்யூ உள்ளதாக இருந்தாலும் அது எடுபடாது. ஹிட்லர் கிட்ட அப்படி ஒரு ஆலோசகர் இருந்தார். அவருடைய பேர் கோயப்பல்ஸ். இந்த கோயப்பல்ஸ் ஹிட்லரை மேல கொண்டு வரதுக்கு ரொம்ப அதிகமாக பயன்பட்ட ஒரு மனுஷன். இவர் அதிகமாக நீங்கள் படித்திருக்க மாட்டீர்கள், அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள், ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஹிஸ்டரியில் ரொம்ப முக்கியமான ஆள். ஹிட்லரை தேடுறதுக்கு முன்னாடி கோயப்பல்ஸ் தான் தேடினாங்க. ஏன்னா கோயப்பல்ஸோடைய ஆலோசனை தான் ஹிட்லருக்கு ஆலோசனை. ஹிட்லர் எது வரைக்கும் கோயப்பல்ஸ் ஆலோசனையை கேட்டானோ அது வரைக்கும் ஹிட்லர் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான். ஹிட்லருடைய ஆலோசனை எல்லாமே கோயப்பல்ஸ். இன்னும் சொல்ல போனா ஹிட்லரை ஜனங்களுக்கு முன்பாக ஒரு மாபெரும் வீரனாக நிறுத்தின ஆலோசனை யாருதுன்னா கோயப்பல்ஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேனே, இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்லாம் பார்த்துருக்கிறீங்களா, 6:30 மணிக்கு மீட்டிங், 7 மணிக்கு மீட்டிங்னா வரமாட்டாங்க. அப்படியே ஒரு டென்ஷன் ஏறிக்கிட்டே இருக்கும். அவங்க வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு தொண்டர்கள்லாம் அப்படியே வெறியில் இருப்பாங்க.
அது 8:30-9 மணிக்கு தான் அந்த தலைவர் வருவார். அவரை பார்க்கும்போது ஜனங்களுக்கு ஒரு வெறி வரும் பாருங்க. இந்த ஃபார்முலாவை உருவாக்குனது யாருன்னு கேட்டால் கோயபல்ஸ். ஹிட்லர் கிட்ட அவன் சொல்லியிருக்கிறான், நீ ஜனங்கள் அந்த அளவுக்கு உன்னை பார்க்க ஆவலா இருக்கிற வரைக்கும் நீ அந்த கூட்டத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி. இந்த மாதிரி ஃபார்முலாஸை உருவாக்கின கோயபல்ஸோடைய ஆலோசனைகளை கேட்ட வரைக்கும் ஹிட்லர் தி பெஸ்ட் மேன். பெஸ்ட் மேன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார். கர்த்தர் ஒரு நாள் இந்த அகிதாப்பேலின் ஆலோசனையை அவமாக்கினது போல கோயபல்ஸின் ஆலோசனையை அவமாக்கினார். கோயபல்ஸ் தான் சொன்னாரு ஹிட்லரை பார்த்து, தயவு செய்து ரஷ்யா பக்கம் நீங்கள் படையெடுப்பு நடத்த வேண்டாம், ரஷ்யாவுக்குள்ள போனோம்னா நம்ம பனிக்காலம் மாட்டிக்கொள்வோம். ஹிட்லர் அந்த ஆலோசனையை தள்ளினார். முதல் வீழ்ச்சி வந்தது. அதோடு கூட ஹிட்லருடைய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. எதுக்கு சொல்றேன், இந்த கோயபல்ஸ் போன்ற நல்ல ஆலோசனைக்காரர்கள் தவறான மனுஷனுக்கு ஆலோசனை கொடுக்கும் போது அந்த ஆலோசனையின் விளைவு ஜனங்களுக்கு எதிராக போகிறது, தேவனுக்கு எதிராக போகிறது. அதனால சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த கோயபல்ஸ் ஆலோசனையை, அகிதாப்பேலோட ஆலோசனையை அவமாக்கி போடுவார். இன்னைக்கு கூட அட்வைசரி கமிட்டி இருக்கும். நான் எப்பவும் சொல்வேன், ராஜாக்களை கர்த்தர் தொடுகிறதை விட கூட இருக்கிறவனை தொற்றுவார். ஏன் தெரியுமா, இந்த கூட இருக்கிறவன் தான் அவருக்கு ஆலோசனை. இந்த பெரிய ஆட்கள் மாதிரி மேல உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க கூட ஒரு ஆள் இருப்பான் பாருங்க, அவனை கர்த்தர் கை வச்சிருவாரு, அவனை படுக்க போட்டுருவாரு, அவன் ஆலோசனை அவமாக்கிடுவாரு. கடைசியில அவன் ஆலோசனை அவமாய் போகும். ஒரு மகா பெரிய அரசியல் தலைவர்கள் 2 பேர் இருந்தார்கள். அந்த ஒரு தலைவர் மக்களிடத்தில் பிரபலமானவர், ஆனால் கூட இருக்கிறவர் தான் அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர். கடைசியில அந்த கூட இருக்கிற ஆலோசனையை கர்த்தர் அவமாக்கி போட்டார். இவர் மக்களிடத்திலிருந்து மதிப்பை இவருக்கு குறைய ஆரம்பித்து விட்டது. அதாவது எரியறதை எடுத்துட்டா கொதிக்கிறது அடங்கிடுவோங்க. அந்த எரியறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கூட இருக்கிற ஆலோசனை கொடுக்கிறவர்கள். இந்த கொதிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த பெரிய வெளியே தெரியக்கூடிய தலைவர்கள். கர்த்தர் எப்பவுமே இந்த வெளியே தெரியக்கூடிய தலைவர்களை கை வைக்கிறத விட இந்த கூட இருக்கிற அகிதாப்பேலை இழுத்துருவார். இப்ப அகிதாப்பேலோட ஆலோசனை அவமாய் போய்விட்டது. அதன் விளைவு என்ன ஆயிடுச்சு, தாவீது ராஜா தப்பிக்கப்பட்டான், அப்சலோமுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. சரி, இதெல்லாம் நடக்கட்டும். ஆனா அகிதாப்பேலோட முடிவு என்ன? இந்த மாதிரி தப்பான ஆட்களோட இருக்கிறவங்க முடிவு எல்லாமே பாருங்க நல்ல முடிவாக இருக்காது. கோயபல்ஸனுடைய முடிவும் தவறான முடிவு. நான் சொன்ன ஒரு தலைவர் இருந்தாரு, அவருக்கு கூட இருந்த ஆலோசனைக்காரர் இருந்தாரு, அவருடைய முடிவும் கோரமான முடிவு. இன்னைக்கு அகிதாப்பேலோட முடிவும் கோரமான முடிவு. எதுக்கு? அவர் ஹேங்கிங், தூக்கு போட்டு இறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பல நேரங்களில் நீங்கள் தவறானவர்கள் கூட இருக்கலாம். உங்களுடைய வேல்யூபிள் ஆலோசனைகளை தவறான கம்பெனிக்கோ, தவறான தலைவர்களுக்கோ, தவறான இடத்திற்கோ நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் உங்களை அங்கிருந்து தூக்குவார். நீங்க மன வருத்தப்படாதீங்க. ஏன்? நீங்க கொடுக்கக்கூடிய இடம் தப்பான இடம். நீங்கள் அப்சலோமுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை அந்த நிமித்தம் உங்களுக்கு வேலை போலாம், மதிப்பு போலாம், பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. இதே அப்சலோம் ஒரு நாள் அகிதாப்பேலை விரட்டி விட்டான், ஊசாயோட ஆலோசனையை கேட்டுக்கொண்டு. ஊசாயோட ஆலோசனை அகிதாப்பேல் ஆலோசனை பார்க்கும்போது ஒண்ணுமில்லாது, தாவீதுக்கு ஃபேவரானது. ஆனாலும் கர்த்தரே அப்படி செய்தார். அதே மாதிரி தான் உங்களையும் அந்த இடத்துல ஆண்டவர் விலக்கி இருக்கிறார். உங்களுடைய வேல்யூபிள் ஆலோசனை யாருக்கு தேவைப்படும் தெரியுமா? தாவீதுக்கு தேவைப்படும். உங்களை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்திற்கென்றும் தேவனுக்கு பயன்படுவதற்கென்றும் வச்சிருக்கிறார். பல நேரங்கள் நீங்கள் ஆலோசனை சொல்லுவீங்க, வீட்டில் கூட சொல்லுவீங்க. சொல்லும் போது பல நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், அதெல்லாம் நீ ஒன்றும் பேசாத, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிம்பாங்க. கடைசியில் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கொள்வார்கள். அவர்கள் வந்து அப்படி சோகமாக உட்காந்துருப்பாங்க. அப்பதான் உங்க ஆலோசனை தேவைப்படும். ஏன் தெரியுமா? நீங்கள் தேவையில்லாத இடத்துல ஆலோசனையை போடும்போது அது அங்கே அசட்டை பண்ணப்படுகிறது. வசனத்தில் இருக்கு, நீங்க பண்ணிக்கு முன்னாடி முத்த போடக்கூடாதுன்னு சொல்லி. இந்த மாதிரி முத்த போட்டு உங்களுடைய ஆலோசனைகளை வேஸ்ட் பண்ணாதீங்க. அகிதாப்பேலோட முடிவு தான் உங்களுக்கும் வரும். உங்கள் ஆலோசனைகள் அவமாக்கப்படும். அந்த இடத்துல யாருக்கு கொடுக்கணும், எங்க ஆலோசனை கொடுக்கணுங்கிறத நீங்க கரெக்டா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவாரு, அங்க கொடுங்க. ஏன் தெரியுமா? அப்படி நீங்கள் செய்யும் போது அதனுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரிவாக்கத்துக்கு பயன்படும். சரியான மனுஷனுக்கு ஆலோசனை கொடுக்கும் போது அதன் மூலமாக அநேகர் பிழைப்பை பெற்றுக் கொள்வார்கள். அநேகருக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அப்சலோமுக்கு ஆலோசனை கொடுத்து என்ன பிரயோஜனம்? தேவனுடைய சிங்காசனம் வருவதற்கு, கிறிஸ்து வருவதற்கு அது தடை. ஏன்னா தாவீதில் தான் கிறிஸ்து வரணும், அப்சலோம்ல கிறிஸ்து வர முடியாது, அது தடை. அப்சலோமுடைய ஆலோசனை எதுக்கு? தேவனுக்கு தடை. இன்னைக்கு உங்களுடைய ஆலோசனை எதுக்கு எதிராக இருக்கிறது? ஒரு மனிதர் இடத்துல விதமாய் சொன்னார், நான் வந்து ஒருத்தர் எனக்கு விரோதமா இப்படி செய்யறாரு, ஒரு ஊழியக்காரரு, பேசாம அவரை போய் கிறிஸ்தவத்துக்கு எதிரான குழுக்கிட்ட சொல்லி கொடுத்தலான்னு இருக்கிறேன் அப்படின்னார். எப்படி இது சாத்தியமாகும்? ஒருவேளை அவரு அதுக்காக மனம் திரும்பிட்டாரு, அப்புறம் சொல்லிட்டாரு. ஆனாலும் கூட சொல்றேன், அந்த மாதிரி ஆலோசனை வரக்கூடாது. மைண்ட்ல ராங் பர்சனோட சேரணுங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. உங்களுடைய ஆலோசனைகள் கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்த ஞானம், கர்த்தர் கொடுத்த அறிவா இருக்குமானால் அதை சரியான இடத்தில் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் உங்களை காத்திருக்க சொல்லுவார். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். பொறுமையோட காத்திருங்கள். அகிதாப்பேலுக்குன்னு ஒரு தாவீதை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். தாவீது அவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருந்தான் அகிதாப்பேலுக்கு. அதே அப்சலோம் கிட்ட போகும்போது அந்த ஆலோசனைகளுக்கு மதிப்பெல்லாம் போயிடுச்சு. பல நேரங்களில் கர்த்தர் உங்களை அவ்வளோ ஆலோசனைக்காரராக, அறிவு உள்ள ஞானம் உள்ள மனுஷனாகத்தான் வச்சிருக்கிறார். உலக பிரகாரமாவே சொல்றேன், அவ்வளவு வச்சிருக்கிறார். காரணம் எதுக்கு தெரியுமா?
தேவன் நியமித்த இடத்துல ஆலோசனை கொடுப்பது. ஒருவேளை உங்களுக்கு கொண்டு போய் உட்கார வைக்கிற இடம் தாவீதா இருக்கும். தாவீதா இன்னைக்கு வனாந்தரத்துல கூட இருக்கலாம், அப்சலோம் மேல உட்கார்ந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் போ சொல்றது எங்க தெரியுமா? தாவீது கிட்ட போ. எங்க போகாத? அப்சலோம் கிட்ட போகாத. இன்னைக்கு மேல உட்கார்ந்திருக்க அப்சலோம் கீழே விடுவான், ஆனா தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிற்கும். அதே மாதிரி தான் சில நேரத்துல கர்த்தர் நம்மள ஆலோசனைக்காரங்களை சில இடத்துல கொண்டு போய் வைப்பாரு. நம்ம போகிற வரைக்கும் அந்த கம்பெனியோ அந்த குழுவோ அந்த ஆர்கனைசேஷனோ ஒண்ணுமே இல்லாம இருக்கும். நம்ம நினைப்போம் இங்க போய் நமக்கு சம்பளம் குறைவா இருக்குது, இது ஒரு ரெப்யூட்டட் கூட இல்ல, ஏன் இங்க போகணும்? உன்னை கொண்டு அதை உயர்த்தி அதன் மூலமாக உன்னை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் விரும்புவார். அப்பதான் உங்களுடைய ஆலோசனைகள் தேவனுடைய ஆலோசனைகளை போல இருக்கும், தேவனுடைய வாக்கை போல இருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் இந்த ஆலோசனைகளை, உங்களுடைய வேல்யூபிள் ஆலோசனைகளை தேவையற்றவர்களுக்கு கொடுக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமான இடத்தில் தான் உங்கள் ஆலோசனைகள் இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் ஒன்று சொல்றேன், ஒருவேளை இந்த அகிதாபோல் போல ஆட்கள் ஒன்று கூடி அப்சலோம் போல ஆட்கள் உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினாலும் கூட, ஒருவேளை சில நேரத்தில் நம்ம விட ஞானவான்களாம் ஒன்னா சேர்ந்துப்பாங்க. பயங்கரமா மீடியால ஞானம் உள்ளவங்களாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு விரோதமாக வரும்போது நம்ம நினைப்போம், ஐயோ அவங்களோட கம்பேர் பண்ண நம்ம ஒண்ணுமே இல்லையே, நம்ம எப்படி செய்வோம், நம்ம என்ன பண்ண போறோம்? நான் சொல்றேன், சங்கீதங்களின் புஸ்தகம் சொல்லுகிறது, பூமியின் ராஜாக்கள் ஏகமாய் கூடி உனக்கு விரோதமாய் ஆலோசனை செய்வார்கள், கர்த்தர் அவர்களை பார்த்து நகைப்பார்னு இருக்கு. ஏன் தெரியுமா? அகிதாப்பேலுடைய ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருக்கும், ஆனா நம்ம கிட்ட தேவனுடைய வாக்கே இருக்கு. அதாவது அது மாதிரி தான் நம்ம கிட்ட ஒரிஜினல் இருக்கு. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆலோசனை நம்ம கிட்ட இருக்கு. ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அவர் கையில் இருக்கு. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால ஒரு நாளும் கவலைப்படாதீங்க, நான் ஞானத்துல குறைவுள்ளவன், எனக்கு பலவீனம், எனக்கு ஆலோசனை கொடுக்க ஆள் இல்ல, அட்வைஸ் பண்ண ஆள் இல்ல, யாருமே தேவையில்லை. நமக்கு அட்வைஸ் கொடுக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர்னு ஒருத்தர் நமக்குள்ள இருக்கிறாரு. உன் குறைவுகளில் அவர் நிறைவை மாற்றுவார். உன் ஞானத்துல நீ குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்துல கேட்க கடவன் யாக்கோபு புஸ்தகம் சொல்லுது. அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து உன் ஆர்கனைசேஷனோ உன் ஊழியமோ உன் குடும்பமோ நீ ஒருவேளை ஒன்னும் தெரியாதவங்களா இருந்து புதுசா அதுக்குள்ள வந்திருந்தாலும், ஒருவேளை புது விஷயத்துல நண்பர் ஒருத்தர் எனக்கு சொன்னாரு, அவர் எடுத்த அந்த ஃபேக்டரி அவருடைய ஃபீல்டே கிடையாது, அவர் உள்ள அப்பதான் முதல்ல நுழைகிறார். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாமே அதுல ஜாம்பவான்கள். எல்லாருக்கும் முன்னாடி அவர் ஒரு சோட்டா சின்ன பிள்ளை குழந்தை. அவர் சொல்வாரு, இது கூட நான் எப்படி போறேனே தெரியலடா அப்படிம்பாரு. ஆனால் இன்னைக்கு அதே ஃபீல்டுல அவரை கொண்டு வந்த ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய இடத்துல வைத்திருக்கிறார். அந்த ஆலோசனை யாரு தெரியுமா? அகிதாப்பேலோட ஆலோசனை கிடையாது, ஊசாயோட ஆலோசனை கிடையாது, மனுஷனுடைய ஆலோசனை கிடையாது, கர்த்தருடைய ஆலோசனை அந்த மனுஷனோடு கூட இருந்து அவனை உயர்த்தி வைத்திருக்கிறது. அதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், நம்ம கிட்ட ஞானம் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன். ஏன் தெரியுமா? நம்ம கிட்ட இல்லைனா தான் கர்த்தர் நிரப்புவார். எனக்கு தெரியுங்கிற வரைக்கும் கர்த்தர் கொஞ்சம் ஒதுங்கி நிற்பாரு. எங்கிட்ட அகிதாப்பேல் இருக்கிறாருங்கிற வரைக்கும் ஆவியானவர் சொல்வார், சரி அகிதாப்பேல் ஆலோசனை நீ கேளு. ஆவியானுடைய ஆலோசனை ஒரு நாள் வரும், அகிதாப்பேலுடைய ஆலோசனை அவமாய் போகும், அது தவறாய் போகும், அது முடிவு கொடுமையாக இருக்கும். ஆனால் ஆவியானுடைய ஆலோசனை சர்வ ஞானமுள்ள ஆலோசனை, அது உங்களை கொண்டு போய் மேலே நிறுத்தும். அதனால மனுஷ ஆலோசனை இல்லைன்னா கவலைப்படாதீங்க. கிடைச்சா கர்த்தர் அனுப்பினார்னா சோத்திரம் பண்ணி ஏற்றுக்கொள்ளுங்க. அதுவும் கர்த்தர் அனுப்பினாரான்னு பாருங்க, கர்த்தர் அனுப்பின அகிதாப்பேலான்னு பாருங்க. இல்லாவிட்டால் ஒன்றுக்கும் குறித்து கவலைப்படாதீங்க. நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு துணிக்கையின் வழியாக உங்களை நான் சந்திக்கிறேன். God bless you.